பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். நாம் ஒரு காலத்துல இயேசு அறியாத மக்களை போல் இருந்தபோது அநேக பொய்களை சர்வசாதாரணமா சொல்லியிருக்க கூடும். ஆனால் இன்று நாம் அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். அதனால பொய் சொல்லக்கூடாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. ஆனா பொய் என்றது யார் பேசுவான்? பிசாசு பொய் பேசுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பொய் பேசக்கூடாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. முக்கியமா சகோதர ஐக்கியத்துல பொய் சொல்லக்கூடாது, தன் சகோதரத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஏன்னா நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை களைத்து விட்டு அவனவன் பிறரிடம் மெய் பேச கடவன், பொய் பேசக்கூடாதுன்னு எச்சரிக்கிறது. பொய்யை களைத்து விட்டு மெய்யை மட்டுமே நாம் பேச வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று வேத வாக்கியப்படி நாம் பொய் பேசாம உள்ளதை அப்படியே பேச வேண்டும். இன்னைக்கு நாம இந்த ஒரு படிப்பினையே நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கலாம். பொய் பேசினா அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியம். அதே போல சகோதர ஐக்கியத்துக்குள்ள பொய் பேசக்கூடாது, மெய்யை மாத்திரமே பேச வேண்டும், மெய் பேச கடவன். ஏனென்றால் நாம் புது சிருஷ்டியா மாறுகிறோம். கர்த்தருக்குள்ள நாம புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். வாசிக்கலாம், முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4 அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமீன். ஆமீன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நாம் புதிய மனுஷனாக மாற வேண்டும். எப்படி ஒரு காலத்துல நாம் பாவத்தில் விழுந்தோம், அக்கிரமத்தில் விழுந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் சத்தியத்தின்படி நடக்கும் போது புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். பழையகள் ஒளிந்து போயின என்று பார்க்கிறோம். அதே போல மெய்யான நீதியிலும் பரிசுத்தலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப பழைய மனுஷன் நாம களைத்து போட வேண்டும். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை களைக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அவனவன் பிறருடனே மெய் பேச கடவன். அப்போ நம்ம மெய்யை மட்டுமே பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது. ஏன்னா பழைய மனுஷனுக்குள்ள பொய் இருந்தது. ஏன்னா 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துக்குள் இருக்கிற அத்தனை பேரும், கிறிஸ்துவ தரித்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் புது சிருஷ்டியா மாறி இருக்கிறாங்க. ஆனா பழையகள் ஒன்றும் இருக்காது, அது ஒளிந்து போய்விட்டது, எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மாறி இருக்கும். கிறிஸ்துக்குள் இருக்கிற அத்தனை பேர்களும் அப்படிதான் இருப்பாங்க, கிறிஸ்துவை போலவே இருப்பாங்க. அப்ப பழைய மனுஷன் களைத்து போட்டு விட்டாங்க. அப்போ முக்கியமா இந்த பொய் பேசுற விஷயத்துல நாம் அந்த பழைய மனுஷனை களைத்து போட வேண்டும், மெய்யை மட்டுமே பேச வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுவது போல, நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறதுனால மெய்யை மட்டுமே பேச வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அதே போல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3 அதிகாரத்துல 9-10 வாசிக்கலாம். கொலோசியர் 3:9-10. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. நாம் கிறிஸ்துக்குள்ள புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப பழையகள் எனக்குள்ள இருந்து விலகி போய்விட்டது. அப்போ ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். சகோதர ஐக்கியத்துக்குள்ள நாம் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது, உள்ளதனும் பேச வேண்டும். அப்போ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளும் களைத்து போட வேண்டும். பழைய மனுஷன் பொய் சொல்லி கொண்டிருந்தான். அப்போ தனக்கு லாபமாக எது தோன்றுகிறதோ அதற்காக பொய்யை பேசி அதை சாதிக்க நினைக்கிற பழைய மனுஷன் இருந்துக்க கூடும் நமக்குள்ள. ஆனால் இப்போது அது அல்ல. அந்த பழைய மனுஷன் நாம் களைத்து போட்டுவிட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படி, அந்த பர்ஃபெக்ஷன், அந்த நாலேஜ், அந்த பூர்ண அறிவை அடையும்படி என்ன பண்ணுமா? புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம ஒரு காலத்துல பழைய மனுஷனை தரித்துக் கொண்டிருந்தோம்.
பொய்யை சர்வசாதாரணம் பேசிக் கொண்டிருக்க கூடும். ஆனால் இன்று அப்படி அல்ல. நாம் மாறி இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள மாறி இருக்கிறோம். அப்போ நாம என்ன எப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவை அடையும்படி நாம புதிய மனுஷனை மாறி இருக்கிறோம், தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனா வேத வாக்கியம் எச்சரிக்குது. பழைய ஏற்பாடுகளை பார்க்கும்போது கட்டளைகள் 10 கட்டளைகள் ஒன்றுதான், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்ப பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னால் அது தேவனுடைய கற்பனையை மீறுவதாக ஆகும். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சியம் சொல்லக்கூடாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய்யை சொல்லுகிற உதடுகள் எப்படிப்பட்டதா இருக்கா? தேவன் முன்பாக அது அருவருப்பா இருக்கலாம். அதனாலதான் பொய் சொல்லக்கூடாது. ஆனா உண்மையான நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமா இருக்கும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக யார் பிரியமா நடக்க முடியும்? நீதியை படிப்பித்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். அதே போல உண்மையா நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமா இருக்க முடியும். அவருக்கு பிரியமானவர் யார்? உண்மையா நடப்பவர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். ஆனா பொய் சொன்னா கர்த்தருக்கு அருவருப்பானவர் என்று எழுதியிருக்குது. வாசிக்கலாம் சங்கீதம் 119 163 வசனம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, தாவீது இங்க எழுதும் போது சொல்றாரு, பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். ஏன்னா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. அதனால நான் அதை வெறுக்கிறேன், அதை பகைக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன் என்று தாவீது கூட இங்க சொல்றார். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அப்ப வேதத்தை நேசிக்கிற அத்தனை பேர்களும், வேதத்தை நேசிக்கிறதுனா என்ன? நான் வேதத்தை வெறும் வாசிக்கிறது அல்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் பைபிளை சும்மா படிச்சுட்டே போறேன், ஃபுல்லா முடிச்சுட்டேன்னுவாங்க. வேதத்தை கதை புத்தகத்தை போல அதை வாசிப்பதனால் ஒரு பிரயோஜனம் அல்ல. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். வேதத்தை எப்படி நேசிக்க முடியும்? அதை அறிந்து ஆராய்ந்து அதை கை கொண்டு நடப்பதுதான் நேசிப்பது என்ற அர்த்தம். அப்ப தாவீது சொல்லும் போது, உங்களுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன்? பொய்யை பகைத்து அதை அருவருக்கிறேன் என்று தாவீது கூறுகிறான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:19 வாசிக்கலாம். நீதிமொழிகள் வாசிக்கலாம். என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமேன். ஆமேன். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். அப்ப சத்தியத்தை அறிந்தவன் சத்தியத்தை பேசுவான், அவருடைய வசனமே சத்தியம். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன் அந்த உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும். அப்ப நாம சத்தியத்தை பேசுகிற பிள்ளைகளா இருந்தோமானால் அந்த உதடுகள் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனா பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கும். ஏன்னா கர்த்தர் அதை அருவருக்கிறார். பிரதர் கிருஷ்ணா, உங்களுடைய வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்குது. உங்க வீடியோ மியூட் போடுங்க. மியூட் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க. பிரதர் கிருஷ்ணா, கேக்குதுங்களா? உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணுங்க பிரதர் கிருஷ்ணா. ஓகே. சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், ஆனா பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கும். அதனால பொய் பேசக்கூடாது. பொய் பேசினா கர்த்தருக்கு விரோதமான பாவம், அதை வெறுக்கிறார், அருவருக்கிறார் என்று வாசித்தோம். அடுத்தது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11-12. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஆமென். ஆமென். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று அன்றைய ஆண்டவர் இத
பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த மக்களுக்கு தன்னுடைய ஜனத்துக்கு கட்டளையாக கொடுத்தார். பொய் சொல்லக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாது இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அப்போ பொய் ஆணை இடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதனால பரிசுத்த குலைச்சல் ஆகும் என்று அன்னைக்கு அந்த மக்களை பார்த்து அன்னைக்கு கூட எச்சரித்தார் அன்று. அப்ப பொய் சொன்னா அது பரிசுத்த குலைச்சலா மாறும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று அன்னைக்கு சொன்னார். களவு செய்யாம, வந்தனை பண்ணாம, பொய் சொல்லாம இருங்க. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால், கர்த்தர் சொன்னாருப்பான்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, பொய் ஆணை இடுவாங்க. சிஸ்டர் கிருஷ்ணா, உங்களுடைய வீடியோ மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கேக்குதுங்களா சிஸ்டர் கிருஷ்ணான்ற ஐடியில ஒருத்தர் இருக்கீங்க, வீடியோ மியூட் பண்ணிடுங்க. கேக்குதுங்களா? வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஓகே. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால், அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு கூட கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிற கள்ள சுவிசேஷமும் கள்ள ஊழியக்காரரும் இன்று கூட அநேகர் உலகத்தில் எழும்பி இருக்காங்க. கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று பொய் சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிற காலகட்டம் இது. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கு எச்சரித்தார். அன்னைக்கு ஒலிவ மலையில கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டல வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதலும் செய்வார்கள் என்று அன்னைக்கு எச்சரித்தது போலவே அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர். அதே போலதான் இன்னைக்கு அநேகர் எழும்பி இருக்காங்க. கர்த்தர் சொல்லாததை சொன்னார்ன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லுகிற இன்னைக்கு பொய் உதடுகள் எழும்பி இன்னைக்கு கள்ளத்திற்கு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் எழும்பி இருக்குது. வசனத்தை மீறி நடக்கிற ஒரு பெரிய கூட்டம். அதனால கர்த்தர் சொல்லாததை சொன்னார் சொல்லி பொய்யான ஆணையிடுகிற கூட்டம் இருக்குது. அப்படி செஞ்சா கர்த்தருக்கு அருவருப்பானது. அது பரிசுத்த குலைச்சல், தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்க கூடாது என்று எச்சரிக்குது. வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 13:5 வாசிக்கலாம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இலட்சியம் உண்டாக்குகிறான். ஆமேன். ஆமேன். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். ஏன்னா அவன் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதுனால, ஒரு நீதிமான் தேவனுடைய நீதியின்படி நடக்கிற ஒரு நீதிமான் என்ன செய்வான்? பொய் பேச்சை அவன் வெறுக்கிறான். ஏன்னா கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதனால பொய் பேச்சை அவன் வெறுத்து துன்மார்க்கனோ வெட்கமும் இலட்சியம் உண்டாக்குகிறான். ஏன்னா துன்மார்க்கன் எப்பவுமே பொய் பேசுறது அவனுக்கு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனா நீதிமானுக்கு அதை பேசக்கூடாது என்று அறிந்து அதை வெறுக்கிறான். அதனால பொய் பேச மாட்டான். அதை வெறுக்கிறேன் என்று நீதிமான் கூறுகிறான். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17:7 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் 17:7, 17:4 வசனம். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஆமேன். ஆமேன். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். அப்ப துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு எதை விரும்பி கேட்பான்னு பாத்தீங்கன்னா, அக்கிரம உதடுகள், பாவமான காரியங்களை பேசுகிற அந்த வார்த்தைகளை மட்டுமே கேட்க ரொம்ப அத விரும்புவான். அதை உற்று கேட்பான் அவன். ஆனா பொய்யன் கேட்டுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். அப்போ யார் செவி கொடுக்கிறான் பாத்தீங்கன்னா, பொய்யன். பொய் பேசுறவன் கேடுள்ள நாவுக்கு தான் செவி கொடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு அது பிரியமா இருக்குது. பொய் பேச சாதாரண விஷயம். அந்த பிரியமா அவன் என்ன பண்றான்? அதை கேட்கிறான். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9 வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமேன். ஆமேன். யாருடைய ஜெபம் அருவருப்பா இருக்குதான்? வேதத்தை கேட்க மாட்டேன் என்று தன் செவி விளக்கினா, வசனத்தை கேட்க மாட்டேன், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தன் செவியை விளக்கினா அவனுடைய ஜெபம் கூட அருவருப்பானது. அப்போ இப்ப முந்தின வசனம் வாஸ்தம். அப்ப துன்மார்க்கனை எதுக்கு செவி கொடுப்பான்? அவன் பொய் வார்த்தைகளுக்கு தான் செவி கொடுப்பான். அப்ப வேதத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன், வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறவன் யாருக்கு செவி சாய்ப்பான்? பொய்க்கு தான் செவி சாய்ப்பான். அப்ப பொய் பேசுகிற இன்னைக்கு கள்ள சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கிறவன் யாரு? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவன் பொய்க்கு மட்டும் செவி சாய்க்குவான். அதான் அப்படிப்பட்டவன் ஜெபம் கூட கேட்கப்படாது. அப்போ சத்தியத்தை கேட்க மாட்டேன், நான் பொய்யை மட்டும் விரும்பி கேட்பேன் என்றால் அப்படிப்பட்ட ஜெபம்
அருவருப்பானது என்று வேதம் கூறுகிறது. அதான் வேதத்தை கேளாதபடிக்கு செவியை விலக்கி விட்டு பொய்க்கு செவி சாய்த்தால் அவனுடைய ஜெபம் கூட எப்படி இருக்குதான்? அருவருப்பானது. கர்த்தர் கேட்க மாட்டார். அப்ப சத்தியத்துக்கு செவி சாய்த்து சத்தியத்தின்படி நடந்தால் மட்டுமே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 2:3-5. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் சொல்கிறவன் என்ன செய்வான்? கற்பனைகளை கை கொள்வான். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கற்பனைகளை கை கொள்ளாம விட்டுவிட்டால் அவன் பொய்யன் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஏன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கூட அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன். அப்ப யாரு பொய்யன்? பொய் பேசுகிறான். அவரை அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நான் எனக்கு நல்லாவே அறிந்திருக்கிறேன், இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர்தான் மெய்யான தேவன் என்று வாயினால் மட்டும்தான் அறிக்கை செய்யறான். ஆனா கற்பனையில ஒன்று கூட கை கொள்வதே இல்லை. வசனத்தை கை கொள்றதே கிடையாது. ஆனா கேட்கிறான், கை கொள்வதில்லை. அப்படிப்பட்டவன் என்ன சொல்றான்? நான் வசனப்படி நடக்கிறேன்னு சொல்லுவான், நடக்க மாட்டான். அவனை பார்த்தா சொல்றாரு பொய்யன். கற்பனையில கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்ப சத்தியம் அவன் கூட இல்ல, அதனால அவன் பொய்யன், பொய் பேசுகிறான். அப்ப சத்தியத்தின்படி நடக்கிறவன் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி கை கொள்கிறான் தான் மெய் பேசுவான். பொய் பேசுகிறவன் சத்தியத்தின்படி நடக்க மாட்டான். கற்பனையில கை கொள்ளாதவன் பொய்யன் என்று எழுதிருக்குது. ஏன்னா அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூர்ணப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய அன்பு எங்க பூர்ணப்பட்டிருக்கும்? சத்தியத்தின்படி நடந்தால் மட்டும். வசனத்தை கை கொண்டால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப நாம் அவருக்குள்ள இருக்கிறோம் என்பதை எதனால் அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை கை கொள்வதனால், அந்த அன்புல பூர்ணப்படுவதனால நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்ப வசனப்படி நான் நடக்கவில்லை, சத்தியத்தை நான் கற்பனையில கை கொள்வதே இல்லை, ஆனா இயேசு அறிந்திருக்கேன் என்று வெறும் வாயினால சொன்னா அப்ப நாம எப்படி இருப்போம்? பொய்யனா இருப்போம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:1-4. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். ஆமென். பரிசுத்த ஆவிகிட்ட பொய் சொல்லக்கூடாது என்பதற்கு இங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள பார்க்க முடியும். அனனியான்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான். அவருடைய மனைவியாகிய சப்பிரால் 2 பேரும் இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்க? தன் மனைவி அறிய அவன் என்ன பண்ணா, கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். என்ன பண்றான்? ஒரு வஞ்சனை செய்யறான். பொய் சொல்றதுக்கு என்ன பண்றான்? நிலத்தை விட்டு ஒரு பங்கு என்ன பண்றான்? அவன் வஞ்சித்து மறைச்சு வச்சு அவன் மனைவியும் சரி அவனும் சரி மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்க. என்ன பண்றான்? பேதுரு அவனை பார்த்து கேட்கிறாரு, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் நிலத்தை நிரப்பினது என்ன? அப்போ பொய் சொல்றதுக்கு சாத்தான் என்ன பண்ணுவான்? பொய் சொல்றவனா எப்படிப்பட்டா இருப்பான்? சாத்தான் அவனுடைய இருதயம் நிரப்பும் போதுதான் பொய் சொல்ல ஆரம்பிப்பான். அப்போ அதுதான் பேதுரு கேட்கிறாரு, பரிசுத்தரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்படி சொல்லும் போது அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அது விற்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை நீதானே வச்சுட்டு இருந்த, அது உன்னுத்தானே. அது விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? ஆனாலும் கூட நீ உன் இருத்துல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன?
நீ மனுஷன் கிட்ட இல்ல தேவனிடத்திலும் போய் சொன்ன அப்படின்னு சொல்லும் போது அவன் மரித்து விடுகிறான், அங்கே விழுந்து ஜீவனை விடுகிறான். பிறகு அவன் மனைவி வந்து பார்க்க அறியாம வந்து அதே போல வரும்போது அவன் மனைவி கூட கேட்கும் போது அதே போய் தான் அவன் மனைவியை சொல்லுகிறாள். சொல்லு, ஆம் இவ்வளவு தானான் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு சொல்லுன்னு சொல்லி பேதுரு கேட்கும் போது, கர்த்தருடைய ஆவியை சோதிக்குவதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதானே. பொய் சொல்றது கூட ஒருமனப்படுறாங்க ரெண்டு பேருமே, கணவனும் மனைவியும். அனனியா சப்பனியா ரெண்டு பேருமே ஒருமனப்பட்டிருக்காங்க. அதான் பேதுரு சொல்றாரு. ஏன்னா பேதுருக்கு தெரியாது, ஆனா பரிசுத்தாவிக்கு தெரியும் அது. அதனால பேதுருக்குள்ள இருந்து பரிசுத்தாவி எச்சரிக்கிறார் அவங்க ரெண்டு பேரையும். முதல்ல அனனியாக எச்சரித்தார். ஆனாலும் கூட அனனியா ஒருவேளை சொல்லியிருக்க கூடும், ஆமா நான் தப்பு செய்துட்டேன், பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருந்தா நலமா இருந்திருக்கும். ஆனா அவன் மறைத்து வைத்து பொய்யை மாற்றமே சொல்லுறான். பிறகு வந்து மனைவி அவனுடைய மனைவி கூட வந்து அதே பொய் சொல்லும் போது பேதுரு கூறுவது என்ன பாருங்க, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதானே. அப்போ ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்க. எதுல? பொய் சொல்றத ரெண்டு பேரும் வந்து ஒருமனப்பட்டுட்டாங்க. இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியில வந்திருக்குது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றாள். உடனே அவள் பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். அந்த இடத்துல நடக்கும்போது இந்த பொய் சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஜீவனை விட்டு மறிக்கும் போது அதை பார்த்தவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிடுச்சு, தேவ பயம். அப்ப பொய் சொல்லக்கூடாது என்று அவங்களுக்குள்ள உணர்வு இருக்குது அதை பார்த்தவர்கள். ஆனா இன்னைக்கு கூட பொய் வந்து அந்நிய ஜனங்க செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா இயேசு அறிந்த மக்களே பொய்யை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா விரும்பி செய்வாங்க. பாத்தீங்கன்னா வந்து அவங்க பொய்யை விரும்பி அந்த பொய்யை வந்து ரொம்ப ஈஸியா பேசுவாங்க. அட யார் நினைக்க போறாங்க, யார் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமா பொய் சொல்லுவாங்க. முக்கியமா வந்து சகோதர ஐக்கியத்துக்குள்ள கூட சில பேர் பொய் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறார் பொய் சொல்லும் போது. என்ன வந்து ஆரோக்கியராஜ் சிஸ்டர் தயவுசெய்து யாரும் வந்து அன்மியூட் பண்ணாதீங்க, நடுநடுல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே, ஒரு சில பேர் பிரதர் இந்த வாரம் ஏன் கேதரிங் வரல? இல்ல பிரதர் கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, அடுத்த வாரம் வந்த பிறகும் அதே போல கேதரிங் வரல. ஒரு சில பேர் இப்படிதான் வந்து எக்ஸ்கியூசஸ் சொல்லி மறைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா பிரதர் இந்த வாரமா வர முடியாது. ஆமா பிரதர் இந்த வாரம் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஆனா காரணமே இல்லாம பொய் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா வெறுப்போட வரக்கூடாது என்பதற்காகவே சில பேர் பொய் சொல்லாங்க. ஆனா கர்த்தர் வந்து எச்சரிக்கிறார். அதனாலதான் ஆவியானவர் சபைக்கு இதை எச்சரிப்பா கொடுக்குறார் அந்த வசனங்களை. பொய் சொல்லக்கூடாது. எங்க விஷயத்துல சபைக்கு கேதரிங் ஏன் வரலன்னும் போது உள்ளதை உள்ளபடி சொல்லலாம், அதுல தப்பே கிடையாது. இல்ல பதர் இன்னைக்கு இந்த மாதிரி இருந்துச்சு காரியம், அதனால வர முடியல சொன்னா யாருமே வந்து அதை வருத்தப்படுறதில்ல. கண்டிப்பா ஒரு ரீசன் இருந்தா அந்த ரீசனை சொல்லலாம். ஆனா சில பேர் ரீசனே இல்லாம பொய் சொல்லுவாங்க. நம்ம போகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டு அதை மறைச்சியே பொய் சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து எங்க போயிட்டேன், நான் ஊருக்கு போயிட்டேன், இல்ல நான் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, ஏன் வரலன்னா எனக்கு ஊருக்கு போயிட்டேன். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கேதரிங்கே வருதுல, கிட்டத்தட்ட 3-4 மாசம் வந்து சில பேர் கேதரிங்க வருதுல. கேட்டாக்கா எனக்கு ஊர்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டா போயிருக்காங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக இது அருவருப்பானது என்று வாசித்தோம். கர்த்தர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா பொய் எங்க சொன்னாங்க? ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு பொய் சொன்னாங்க, ஆவியானவர்கிட்ட பொய் சொன்னாங்க. அப்போ சபையில வந்து பொய் சொல்றது கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் வந்து பொய்யை கலைத்து விட்டு மெய்யை பேச வேண்டும் என்று வேத வாக்கியம் எச்சரிக்குது. வாசிக்கலாம். அடுத்தது நீதிமொழிகள் 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். ஆமீன். ஆமீன். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, பொய் நாவல பொய் சொல்லி சில பேர் சம்பாதிப்பாங்க. இன்னைக்கு பிசினஸ்ன்ற பேர்ல, இன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல இன்னைக்கு சர்வசாதாரணமா வந்து உலகம் பொய் சொல்லுகிறது. ஏன்னா அது ஒரு பிசினஸ் அவங்க மாறிவிட்டது. ஒரு பொருளை விற்க வேண்டுமானாலும் அவங்க பொய் வந்து சர்வசாதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பொருள் நல்லாவே இல்ல, அதாவது நல்லதா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி சாதித்தே வந்து சில விற்பனைகளை செய்வாங்க. இன்னைக்கு உலகத்துல அநேக வஞ்சனைகள் இப்படிதான் இருக்குது. அப்போ பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது எப்படி இருக்குதான்? சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். பொய் சொல்லி சம்பாதிக்க கூடாது. உள்ளதை உள்ளபடிதான் பேச வேண்டும். ஒரு பொருள் நல்லதுன்னா நல்லதுதான் சொல்ல வேண்டும், அது கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்ல வேண்டும். ஆனா அந்த கெட்டதை வந்து நல்லது என்று சாதித்து சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் என்று உலகம் முழுவதும் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட காரியம் செய்தா என்ன வேத வாக்கியம் கூறுகிறது? சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கலாம். வாசிப்போம். மத்தேயு 5:37 வாசிக்கலாம்.
உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், ஆனா இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோமாகில் உள்ளதை சொல்லலாம், அந்த ஃபேக்டை அப்படியே சொல்லலாம், அதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பொய்ய மெய் என்று சொல்வதோ இல்ல மெய்ய பொய் என்று சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்ப உள்ளதை பேசணும், இல்லதை இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று வேத வாக்கியம் கூறுவது போல நாம் ஒருபோதும் பொய்யை கலைத்து விட்டு மெய்யை மட்டுமே பேச கடவோம். ஆமீன். அடுத்தது வாசிக்கலாம். ஆனா இந்த பொய்க்கெல்லாம் ஒரு லீடர் இருக்கான், இதுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அதனாலதான் எல்லாருமே பொய் சர்வசாதாரணம். இவங்க இந்த லீடருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. அப்போ இவன் யாருன்னு சொன்ன பார்க்கலாம். யோவான் 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். ஆமென். பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், எப்போதும் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் இருந்தது அன்னைக்கு. பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர், இவங்க எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு பங்கு இருந்தது. அன்னைக்கு கீழ்ப்படியாத மக்கள் அநேகர் இருந்தாங்க. அப்போ அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், ஏன்னா உங்கள் பிதாவினுடைய பிச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அப்போ ஏன்னா சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருந்து சத்திய மரணத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பொய்க்கு பிதா யாரு? ஃபாதர் ஆஃப் லை யாருன்னா பிசாசு தான். அதான் ஏசப்பா சொல்றாரு, அவன் ஆதி முதற்கொண்டு பொய் சொல்லுகிறானா இருக்கலாம். ஆதினா எப்போ? ஆதாமே கூட அதான் பொய் சொன்னான், இந்த பழத்தை சாப்பிடுங்க ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி, அதாவது வஞ்சனையோடு பொய் சொல்லி ஏவாளை வஞ்சித்தான். பிறகு ஏவாள் ஏமாந்து ஆதாமையும் வஞ்சிக்கப்பட்டான். இப்படிதான் இருந்தது. அவன் ஆதி முதற்கொண்டு வஞ்சனை செஞ்சான், பொய் பேசிதான். அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறதுனால அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ ஒரு மனுஷன் பேசும்போது சத்தியத்தின்படி பேசாம தன் சொந்த காரியத்தை பேசினால் அவன் யாரோட இருப்பான்? பொய்யுடைய மகனா இருக்க முடியும். அதான் பேசும்போது அவன் எப்படி இருப்பானா? சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், சத்தியத்தின்படி பேசாம பொய்ய பேசுகிறான் இருக்கான். அப்ப பொய் பேசி சாதிக்கிற அத்தனை பேரும் அதுக்கு லீடர் யாருடைய பிள்ளையா இருப்பாங்க? பிசாசன பிள்ளையா இருப்பாங்க. ஏன்னா அவன் ஆதி முதற்கொண்டு பொய் பேசுகிறான், பொய்க்கு பிதா இருக்கிறதுனால பொய் பேசுகிறான், சொந்த காரியம் தான் பேசுவான், வசனப்படி பேசவே மாட்டான். இப்போ பொய் பேசுறவன் யாரு, சத்தியத்தின்படி பேசுற யாரு, இந்த வசனம் மூலமே கண்டுபிடிக்க முடியும். அப்ப உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒரு வசனத்தை கேட்கும் போது, ஒரு போதகத்தை கேட்கும் போது நிதானிக்க வேண்டும். அவன் பேசுகிற வசனங்கள் சத்தியத்தின்படி இருக்கிறான், வசனப்படி பேசுகிறானா இல்ல தன் சொந்த காரியத்தை பேசுகிறான் என்று நிதானிக்க வேண்டும். அப்போ வசனப்படி இல்லைன்னா சொந்த காரியங்களை பேசுகிறானா இருந்தா அவன் பொய் பேசுறான். ஏன்னா அவனுக்கு தகப்பன் யாரு? பிசாசு. ஏன்னா அவன் பொய் பேசுறான், பொய்க்கு ஹெட்டே அவன் தான். அப்போ பொய் பேசுகிறவன் யாருக்கு மகனா இருப்பான்? பிசாசுக்கு மகனா இருக்க முடியும். அதான் ஏசப்பா சொல்றாரு, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் இல்லாதனால அவன் பொய் பேசுறான், அதனால அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் ஆதி முதற்கண்டு என்று ஏசப்பாவே சொல்றாரு. இத வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3-4 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆமென்.
ஆமீன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பம் தந்திரமா தான் ஏவாளை வஞ்சித்தது. இது சாப்பிட்டா அந்த பழம் ஒன்னும் ஆகாது, உன் கண்கள் திறக்கப்படும், ஒண்ணுமே ஆகாது என்று பொய் சொல்லிதான் வஞ்சித்தது ஏவாளை. அதே போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். எப்படி என்றால், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்தனால், அப்ப நாங்க பிரசங்கம் பண்ணுகிற அந்த இயேசு பிரசங்கம் பண்ணாம வேறு ஒரு இயேசுவை பிரசங்கம் பண்ணுவாங்க, உங்க மனது கெடுக்கும்படி வருவார்கள், அது குறித்து நான் பயந்திருக்கிறேன் என்று பவுல் அன்று எழுதினார். அதே போலதான் இன்னைக்கு உலகம் முழுசும் கெடுக்கப்பட்டிருக்குது மனதுகள். பொய்யான காஸ்பலை சில பேர் கேட்டு, பிலாசபியை கேட்டு இன்னைக்கு கெடுக்கப்பட்டு போயிருக்கார்கள். தேவன் ஒருவர் தான் என்று அறியாம மூவர் என்ற டிரினிட்டி காஸ்பல்ல போய் அனைவரும் விழுந்திருக்காங்க. பொய்யான சுவிசேஷம், தசமபாகம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்குது. தசமபாகம் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு தசமபாகம் இல்ல. ஆனா தசமபாகம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டா சாபம் என்று வஞ்சிக்கிற ஒரு கூட்டம், பொய்யிடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்ததானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறு ஒரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறு ஒரு சுவிசேஷத்தை பெற்றிரானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். அப்ப வேறு ஒரு காஸ்பலு, வேறு ஒரு இயேசு, வேறு ஒரு ஆவி இன்னைக்கு கட்டட சபையில தான் இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக மனசு பெரிய பெரிய அலங்கரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிற சபைகள் வெறும் காசுக்காக ஏற்படுத்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகிற சபைகளை போலதான் இருக்குது. தசம கொடுத்தால் ஆசீர்வாதம், கொடுக்காவிட்டா சாபம் என்ற ஒரு தனி மனிதனின் ஆதிக்கத்தில் நடத்தப்படுகிற சபைகள் தான் இன்னைக்கு விழுந்து போய்விட்டது. அன்னைக்கு சபைகள், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூடி இருந்தது, வீடுகள் கூடி இருந்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்க, வீடுகள் தோறும் ஜெபம் பண்ணாங்க, அநேக வீடுகளை கூடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தனி மனிதன் ஆதிக்கம், போதகன் என்ற ஒரு தனி மனிதன் ஆதிக்கத்தில் விழுந்து இருக்குது இன்னைக்கு சபைகள். காரணம், பொய் சுவிசேஷத்துக்கு இடம் கொடுத்துக்கிறாங்க, ஃபால்ஸ் காஸ்பல் பிலாசபினால விழுந்து கொண்டு இருக்குது. வாசிப்போம். அடுத்தது யாக்கோபு 1:26 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஆமென். ஆமீன். ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாக்கை தான் ஃபர்ஸ்ட் அடக்க வேண்டும். ஏன்னா மரணமும் ஜீவமும் எங்க இருக்குதா? நாக்குலதான் இருக்குது. ஏன்னா நாக்குல ரொம்ப சர்வசாதாரணமா பொய் வந்துடும். அதனால எதை அடக்க வேண்டுமா? எதுக்கு கடிவாளம் போட வேண்டும்? நாக்குக்கு. தன் நாக்கை அடக்கலனாக்கா தன் இருதயத்தை வஞ்சித்து, நாக்கு அடக்கலாம் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு விடும். அதனால தன்னை தேவ பக்தி உள்ள என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வேஸ்ட், வீணா இருக்கும். அப்ப தேவ பக்தி உள்ள மனுஷன் தன் நாக்கை அடக்கிக் கொள்வான். அதை அடக்காதவன் அவன் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு அவன் தேவ பக்தி கூட வேஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 15:19 வாசிக்கலாம். 15:19. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமென். ஆமென். சோ இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், ஏன்னா இருதயம் தான் கெடுக்கப்பட்டது. அப்போ இருதயம் கெடுத்து விட்டால் வாய் கூட கெட்டு போய்விடும். அப்ப இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள்லாம் வருது. கொலை, பாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இந்த பொய், தூஷணம் எல்லாம் வாய் வழியா வருது. இது எல்லாமே எங்கிருந்து புறப்பட்டு வருதான்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. அதனால இருதயத்தில் சுத்தமா இருக்கும். ஏன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இயேசு கிறிஸ்து வரும்போது யாரு கர்த்தரை தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தம் இருந்தால் மட்டுமே அவரை தரிசிக்க முடியும். அப்ப இருதய சுத்தம் இல்லைன்னா பொய், தூஷணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் தரிசிக்க முடியாது. அப்ப இருதயத்துல புறப்படுகிற காரியம், பொய், தூஷணம் இதெல்லாம் புறப்பட்டு வாய் வழியா வருகிறது. இதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்து அன்றே கூறினார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:19 வாசிக்கலாம். 10:19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமென். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. சோ அதிகமான வார்த்தைகள் படபடம் பேசுனா அதுல பாவம் இருக்கும். மிகுதியான சொற்கள், தேவையற்றது, வசனம் இல்லாம
பிளாங்கா சும்மா ஏதோ உலக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தால் அதுல பாவம் இருக்கும். ஆனா தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். புத்திமான் என்ன எப்படி போயிருப்பான்? ஏன்னா அவன் ஞானமா பேசுவான். கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானமா பகுத்தறிந்து பேசுவான். அவனுடைய சொற்கள் மிகுதியா இருக்க, அதாவது அதிகமா இல்லாம அது கொஞ்சமா இருக்கும். தன் உதடுகளை அடக்குவான். அவன் என்ன பேசணும் பேசக்கூடாது என்று நாவுக்கு ஒரு கடிவாளம் வச்சிருப்பான். அப்ப வசனம் பேசினா வசனப்படிதான் பேசுவான். அவன் வீண் வார்த்தைகளை பேச மாட்டான். யாரு? புத்திமான், ஒரு நீதிமான் அப்படித்தான் இருப்பான். ஆனா துன்மார்க்குடைய வார்த்தைகள், அவன் சொற்கள் மிகுதியா இருக்கும். அதுக்குள்ள வார்த்தைகளே பாவம் இருக்கும் என்று பார்க்கிறோம். ஏன்னா நீதிமானுடைய நாவு எப்படிப்பட்டதா இருக்குதான்? சுத்த வெள்ளி, ஒரு வெள்ளியை போல இருக்குதான நாவு. ஏன்னா அவன் தேவனுடைய நீதியை மட்டுமே பேசுவான். ஏன்னா நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம் சங்கீதம் 59:12 வாசிக்கலாம். 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. ஆமென். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது என்று எழுதப்பட்டது போலவே அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. எதுல அகப்படுறாங்க? எதை ட்ராப்பா மாட்டிக்கிறாங்களா? பொய் பேசுறதுனால. ஏன்னா அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தமாக தங்கள் பெருமையினால் அகப்படுவார்களாக. அப்ப பெருமை என்று பாவம். பெருமையினால முதல் பாவமே தோன்றது காரணமே இந்த பெருமை. லூசிபர் என்ற அந்த தேவதூதனை இருந்த அவன்தான், அதன் பெயர் தான் லூசிபர். அவன் முதல் பாவம் செய்தான், அவன் தள்ளப்பட்டான். என்னது? பெருமை. அவனுக்குள்ள பெருமை இடத்துல வந்ததுனாலதான் அவன் தள்ளப்பட்டான். இது முதல் பாவம் என்று பார்க்கிறோம். அப்ப பெருமை உள்ள தேவன் எதிர்க்கிறார் என்று பார்க்கிறோம். பெருமை உள்ள தேவன் எதிர்ப்பார், எதிரியா மாறிடுவார் பெருமை இருந்துச்சுன்னா. அப்போ அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவாராக. எதுல அகப்படுவாங்களா? எதில் ட்ராப்பா மாட்டிக்குவாங்களா? பெருமையினால். அப்ப பெருமை இருக்கக்கூடாது. பொய்யும் அதே போல சாபமான அந்த சொல்லி அந்த பொய்யும் இது இருக்கக்கூடாது. இதனால் அகப்பட்டு போவார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 3:14-15 வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமென். பேய்த்தனத்துக்கு அது பாருங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்குது. ஈவில் சொல்லி இருக்குது, பிசாசுனுடையதுன்னு சொல்லி எழுத. எது பிசாசுடையது? பேய்த்தனத்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் இடத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். இடத்துல கசப்பு இருக்கக்கூடாது, வைராகியம் இருக்கக்கூடாது. நான் போய் எதுக்கு அங்க பேசணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வைராகியம். நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு பேசணும், எதுக்கு ஒப்புரம் ஆகணும், நான் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராகியம் அப்படி இருக்குமானால் இடத்துல ஏதோ ஒரு சிறு விஷயத்தினால சில பேருக்குள்ள வைராகியம் வந்துவிடும். சர்வசாதாரணமா வந்துவிடக் கூடும். அவர்கள் அறிந்தார்களோ அறியாவிட்டாலும் அது வந்துவிட சில நேரங்களில். கசப்ப மாற்றம் இருக்கக்கூடாது. அப்படி வந்து விட்டால் நீங்கள் பெருமை பாராட்டுங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். எதுக்கு விரோதம்? முக்கியமா பொய் சொல்லக்கூடாதான்? சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஞானம் எப்படி எங்கிருந்து வருவதா? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமும் அல்ல. இது லௌகிக சம்பந்தமான ஞானம், ஜென்ம சோபாத்துக்குரியது. ஜென்ம சோபாவம் அவன் விட்டு போகாத ஒரு ஜென்ம சோபாத்தை போல தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். ஆனா இது எப்படிப்பட்டதா இருக்குதா? பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. இது லௌகிக ஞானம். பொய் சொல்லக்கூடாது, சத்தியத்துக்கு இருந்த பொய் சொல்லவும் கூடாது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 3:3-4 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 3rd chapter 3rd and 4th. வாசிங்க சிஸ்டர். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யர் என்றும் சொல்வோமாக. ஆமென்.
சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? முடியாதே. சிலர் விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்க போயிட்டா என்ன? சிலர் விசுவாசிக்கிறதே இல்ல, சத்தியத்தை கேட்கறாங்க, விசுவாசிக்காம போயிடுறாங்க. அதனால என்ன? அவருடைய அவிசுவாசனால தேவனுடைய உண்மையை அவமாக்க முடியுமா? கூடாதே. அப்படி யாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபாரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையும். இப்படி ஆயிற்று என்று எழுதுகிறபடி தேவனே சத்தியபாரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. தேவன் சத்தியபாரர், பொய் உரையாத தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆனா மனுஷன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவான், நாளைக்கு பொய் சொல்லிடுவான், மாத்திடுவான். அவன் வசனத்தை மீறனா இருக்க முடியும். ஒரு மாம்சத்தில் நடக்கிற மனுஷன் அவன் பொய்யை சர்வசாதாரணம் பேசக்கூடும். எந்த மனுஷனும் பொய்யன். ஆனா தேவனோ சத்தியபாரர், அவர் சத்தியம் உள்ளவர். நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவரா இருக்கிறார். அதனால என்ன, ஒருத்தர் விசுவாசிகள்னாக்கா தேவனுடைய உண்மையை அவமாக்க முடியாது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு வசனம் வாங்கலாம். பொய் சொல்லுகிற இந்த தீர்க்கதரிசியை பத்தி ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 23:31-32. இது தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு முதல்ல விரோதியா இருக்க போது யாருன்னாக்கா பொய் சொல்லுகிற தீர்க்கதரிசி. அப்போ இயேசு கிறிஸ்தன் வருகின் போது நியாய தீர்ப்பு முதல்ல கொடுக்க போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தான். கள்ள தீர்க்கதரிசி, பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசி, தேவனுடைய வசந்த கீழ்ப்படியாதவர்கள் தான் நியாய தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்குது. அவர் நியாய தீர்ப்பு முதல் நியாய தீர்ப்பு கள்ள தீர்க்கதரிசி முதல் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. ஏன்னா கர்த்தர் யாருக்கு விரோதமா முதல் நிற்கிறாரு? கள்ள தீர்க்கதரிசி. வசனம் சொல்லுகிறது, இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். அப்போ பொய்ய சொல்லுகிற தீர்க்கதரிசி கர்த்தர் விரோதி. இன்னைக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்க முடியும். பொய் தீர்க்கதரிசி அநேகர் இருந்தாங்க. இன்னைக்கு புதுசல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல கள்ளதீர்க்கு அநேக ஜனங்கள் இருந்தாங்க அன்னைக்கு கூட. இது பொய் சொப்பனங்களை தீர்க்கதரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய் சொப்பனங்களை சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு உன்னை குறித்து, இப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு பொய் சொல்லுவாங்க சில பேர். தலைமையில கை வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொய் சாட்சி சொல்லுவாங்க. உனக்கு இதுதான் உன்னுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் போது எனக்கு கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு ஒரு பொய்ய சில பேர் சொல்லுவாங்க சர்வசாதாரணமா. பொய் சொப்பனத்தை பார்த்துட்டு தப்பான தரிசனங்களை பார்த்து விட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிற அவங்கள பார்த்து சொல்றாரு, விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவங்க விரோதமா இருப்பாரா? அவர் வரும்போது அதெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களின் ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அனுப்புனதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஆனா கர்த்தர் தான் எனக்கு அனுப்புனாரு, எனக்கு சொன்னாருன்னு சொல்லி சில பேர் இன்னைக்கு பொய் சொல்லுவாங்க சர்வசாதாரணமா. ஆனா இந்த பொய் என்னைக்கு அதிகமா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப சர்வசாதாரணமா பொய்கள் நிறைய ஓடும். ஏன்னா அன்னைக்குதான் வாக்கு தத்தம் சொல்லி ஒரு பெரிய பொய் சொல்லுவாங்க. இந்த வருஷம் முழுசம் இதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம், இந்த வருஷம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கள்ள சீசஸ் சொல்லுகிற போதகனும் எனக்கு வாக்கு தத்தம் உங்களுக்கு இதுதான் சொல்லிட்டு வருஷம் ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. இது பழகி போன ஒரு காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல. அதாவது இந்த கார்டை எடுத்துக்கோ, இந்த கார்டு உனக்குதான் வாக்கு தத்தம் கார்டு, இந்த வருஷம் முழு அதுக்கு வாக்கு தத்தம் கர்த்தனோட பேசினார், அது உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க. ஆனா பொய் சர்வசாதாரணமா சொல்லுகிற ஒரு நாள்னு பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி.
இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கும். ஆனா இப்படிப்பட்ட பொய்களை இன்னைக்கு ஜனங்களை வந்து நிறைய பேர் வந்து விழித்துக் கொண்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். பொய் சொல்லி சொல்லி கேட்டு அநேகர் வந்து இன்னைக்கு இது பொய்னே அறிந்து கொள்கிற காலம் வந்துடுச்சு. இன்னைக்கு 2020ஆம் ஆண்டு ஒருத்தர் வந்து இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களா வந்து சொன்னாங்க என்னன்னாக்கா, இந்த வருஷம் வந்து ரொம்ப சமாதானமான வருஷமா இருக்க போது, இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம், ஒரு தீமையும் இல்லை, தீமையெல்லாம் நீங்கி உங்க கண்ணீர் துக்கம்லாம் நீக்கப்பட்டு சந்தோஷமாய் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி 1ஆம் தேதி ஒரு பொய் தீர்க்கதரிசி ஒருத்தர் சொன்னார் வாக்கு தத்துவம். அதை கேட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கேட்டாங்க. ஆனா சொன்ன அதே 2 மாசத்துல என்ன வந்துச்சு பார்த்தா கொரோனா வந்துடுச்சு. கொரோனானால அநேகர் அழிந்து போனார்கள். அதை கேட்டவர்கள் பேசினவர்கள் அன்னைக்கு நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு இதுதான் பொய். ஏன்னா பொய்யை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா கர்த்தர் என்னோட பேசினார்பா, இந்த வருஷம் இப்படிதான் ஆசீர்வாதமா இருக்க போது சொன்ன சில நாட்கள்லயே கொரோனா வந்து அன்னைக்கு அந்த வருஷம் ஃபுல்லா லாக்டவுனே ஆயிப்போச்சு. கொரோனா வந்து அநேகர் விழுந்து விட்டாருங்க, அழிந்து விட்டாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ பொய்யை வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா வாக்கு தத்தம் சொல்லுகிற நாள் அவங்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கத்தக்க காரியம் செய்யறாங்க. நான் அனுப்பவே இல்லை, ஆனா என்னை அனுப்பினார் சொல்லி பொய் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருக்கு விரோதமா கர்த்தர் வந்து எதிர்த்து நிற்பார். கர்த்தர் விரோதி என்று எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். அடுத்தது ஏசாயா 5:20 வாசிக்கலாம். 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். ஆமென். தீமையை நன்மை என்றும், அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா ஒண்ணாகாதுப்பா, சாப்பிடலாம், இதெல்லாம் பார்க்கலாம்ப்பா, சினிமா பாக்குறது தப்பு இல்லப்பா, யார்தான் பார்க்கல, பெரிய பெரிய ஊழியக்காரங்களே பாக்குறாங்கப்பா அப்படின்ட்டு சாதிப்பாங்க சில பேர். கடந்த 5 வருடம் முன்பாக ஒரு சபையில இருந்து ஒரு போதகன், ஒரு கள்ள போதகன் வந்து சந்தித்த போது என்னோட சொன்ன வார்த்தை இதுதான், பரவாயில்ல டிவி தானே பார்க்கலாம், அதுல தப்பு, பாருங்க இதுல ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாருமே தான் பாக்குறாங்க, நான் கூட தான் பாக்குறேன் அப்படின்ட்டு தீமை நன்மைன்னு சொல்லுகிற ஒரு பொய் உடைகள் இருந்தது. அதே போல நன்மை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படி சொல்லி இதை சாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள பார்த்து சொல்றாரு அது ஐயோன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் கூட நான் கர்த்தர் மேலே பிரியமா இருக்கிறேன், அவர் மேல அன்பா இருக்கிறேன் சொல்லிட்டு தன் சகோதரனை பகைத்தால் எதிரியா பார்த்தா அவன் பொய்யன்னு சொல்லி சொல்லுது. அப்ப யாரு பொய்யன் இங்க சொல்லப்படுகிறது? தன் சொந்த சகோதரன். அப்ப சபைக்குள்ள சகோதர ஐக்கியத்துக்குள்ள ஒரு சகோதரனையோ சகோதரியை பார்த்து எதிரியா பார்த்தோம்னா அவன் பொய்யன். நான் அன்பு கூறுறேன்னு சொன்னா பொய்யன்னு சொல்லுது. தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இதுதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. தன் சொந்த சகோதரன், கூட இருக்கிற சகோதரன் கிட்ட அன்பே செலுத்தல, ஆனா அது காணாத தேவன் கிட்ட எப்படி அன்பு செலுத்துவான்? அது பொய்யும் தானே அர்த்தம் வந்து ஏசப்பவே சொல்றாரு இத. ஆனா இங்க சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா மாம்ச அன்பை பத்தி சொல்ல, இது வந்து ஆவிக்குரிய அன்பை பற்றி சொல்லுது. அப்போ ஒரு சகோதரன் வந்து மாம்ச அன்பு செலுத்தணும்னு சொல்லி கிடையாது. ஏன்னா மாம்ச அன்பு மரணம், மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்படுது. மாம்ச அன்பு ஒருபோது இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சகோதரன் வந்து அவன் தீமையான காரியங்கள் செய்யறான், அதை நான் ஆதரிக்கிறேன், அதனால ரொம்ப பரவாயில்லப்பா என் சகோதரன் தானே, அது செய்யறது நான் எப்படி நான் வந்து போய் அவங்களை கண்டிக்க முடியும்? அது மாம்ச அன்பு. அப்போ ஒரு சகோதரன் வந்து எப்படி அன்பு செலுத்த வேண்டும்? ஆவிக்குரிய அன்பு தான் செலுத்த வேண்டும், மாம்ச அன்பு கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மாம்ச அன்பு அல்ல, ஆவிக்குரிய அன்பு. அப்ப தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு வசன நிமித்தமா தான், வசனப்படிதான் அந்த அன்பு இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் வந்து காரணமே இல்லாம ஒரு சகோதரன் தப்பு செஞ்சாங்கனாக்கா அந்த தப்பை நம்ம கண்டிக்க நம்முடைய கடமை. ஒரு சகோதரன் பாவம் செய்யும் போது நம்ம கண்டிக்க வேண்டும். வசனப்படி ஒரு சகோதரர் நீங்க தப்பு செய்யற பிரதர், நீங்க தப்பு செய்றீங்க, செய்யக்கூடாது, வசனப்படி தவறு என்று கண்டிக்கிறது நம்முடைய கடமை. ஆனா அந்த தப்பை நம்ம ஆதரித்தால் அது நம்ம என்ன செய்யறோம்?
நமக்கும் அதுக்கு உடன் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நானும் அதுக்கு பங்குள்ள மாறிட்டேன். அப்போ மாம்ச அன்பு செலுத்தக்கூடாது, அந்த இடத்துல ஆவிக்குரிய அன்பு தான் செலுத்த வேண்டும். அதான் சிலர் நினைப்பாங்க, என்னப்பா சகோதரன் மேல வந்து நீங்க அன்பே இல்ல. சில பேர் அன்பே இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. சபை மேலே அன்பு இல்ல சொல்லி விலகி போறது உண்டு. இந்த சபையில அன்பே இல்லப்பா, விலகி போகும்போது போய் சொல்லிட்டு போவாங்க. என்னன்னாக்கா, சபையில அன்பே இல்லை, அதனால தான் விலகி போறேன். ஆனா சபையில அன்பில்லே சொன்னாக்கா யாரை குற்றப்படுத்தாங்க? தேவனுடைய சரீரத்தை. சபை என்பது தேவனுடைய சரீரம். அப்ப எனக்குள்ள அன்பு இல்லாம சபை மேல குற்றம் சுமத்தலாமா? கிடையாது. அப்போ ஒரு தப்பு செஞ்சா தனக்குள்ளே வந்து நிதானிக்க வேண்டும். எனக்குள்ள தவறு இருக்குதா, இது நிதானித்து விட்டு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு, கரெக்ஷனுக்குள்ள ஆகிறதுக்கு அவன் முயற்சி செய்யறதை விட்டுட்டு சபையில அன்பு இல்லைன்னு சொல்லி விலகி போனான், அது பொய் என்று பார்க்கிறோம். அதே போல மாம்ச அன்பல்ல, ஆவிக்குரிய அன்பு செலுத்த வேண்டும். அது அப்போ ஆவிக்குரிய அன்புதான் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். காண்கிற சகோதரர் அன்பு செலுத்த வேண்டும். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறதுனால இந்த அன்பு கூறுகிறது தான் வந்து முதன்மையா இருக்க போகுது. அப்போ காணாத தேவனத்துல நான் வந்து அன்பு கூற சொல்லிட்டு காண்கிற சகோதரர் அன்பு கூறனாக்கா அந்த அன்பே இல்லை, அது பொய்ன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்ப காண்கிற சகோதரத்துல அன்பு கூற வேண்டும், ஆவிக்குரிய அன்பு செலுத்த வேண்டும். ஒருவேளை தப்பு செய்தான் நாம கண்டிக்கிறது நம்முடைய கடமை. வசதி நிமித்தம் கண்டிக்க வேண்டும். வாசிக்கலாம், யோவான் 8:54-55. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். ஏசப்பா சொல்றாரு பாருங்க, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என்னை நானே நான் மகிமைப்படுத்த மாட்டேன், ஏன்னா அந்த மகிமை வீணா இருக்கும். அதனால என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார், அவரை உங்கள் தேவன் என்று நீங்க சொல்றீங்க. அவனை பார்த்து சொல்றாரு, அந்த மக்களை அவரை பார்த்து நீங்கள் எங்கள் தேவன் சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கேன் என்று ஏசப்பா அந்த யூதர்களை பார்த்து சொல்றாரு. அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன் என்று ஏசப்பா சொல்றாரு. பாருங்க, ஏசப்பா கூட நீ சொல்றாரு அவங்களை பார்த்து, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். ஆனா அவங்க போய் சொல்றாங்க, ஆண்டவர் போய் சொல்றாரா? அந்த மக்கள் தான் போய் சொல்றாங்க, நான் அவரை அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஆனா கற்பனை ஒண்ணு கூட அவங்க கடைப்பிடிக்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாம இருந்தாங்க அவங்க. அப்போ தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதான் சொல்ற, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, அவரை அறிந்திருந்தால் ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இவங்க. அதான் சொல்ற, நீங்க என்னை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, நான் அவர் அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யினா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து மாம்சம் இருந்த போது, அவர் மனுஷகுமார் இருக்கும் போது தன்னை தாழ்த்தி அவரை நான் அறிந்து சொல்றாரு. அப்படின்னா இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்படல, இன்னொரு தேவன் அல்ல. அப்ப பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக இங்க மாம்சில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரே தேவன் தான் சொல்றாரு, அவரை நான் அறிந்திருக்கிறேன், ஏன்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று இயேசப்பா சொல்றாரு. I and my father are one. அப்போ அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். அதனால ஏசப்பா சொல்ற, நீங்கள் அவரை அறியவில்லை, கை கொள்வதும் இல்லை. அவங்க கை கொள்றதே கிடையாது, அவரை அறியவே இல்லை. அதனால ஏசப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அறைந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தா அவங்க சிலுவையில அறிந்திருக்க மாட்டாங்க. அவங்க அறியாதனால்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அறைந்து விட்டார்கள் என்று பார்க்க முடியும். வாசிப்போம். அடுத்தது சங்கீதம் 119:29 வாசிக்கலாம். 119:29. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். ஆமென். தாவீது சொல்றாரு, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, பொய்யான வழிகளை விட்டு என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அதான் வசனத்தை வாசிக்கிறோம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், அவருடைய வசனம். அப்போ அவருடைய வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அதான் தாவீது கேட்கிறாரு, பொய் வழியை என்னை விட்டு விளக்கும்பா ஆண்டவரே, ஆனா நம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும், அதுதான் எனக்கு வெளிச்சமா இருக்குது. அந்த வழியில நான் நடக்க விரும்புறேன், அது எனக்கு பிரியமா இருக்குது.
என்று தாவீது கூட அதை சொன்னாரு, தன் வாயினால் அறிக்கையிட்டு. 1 படி பாத்தீங்கன்னா, நம்ம அறிக்கையிட்டால் எல்லா அநியத்தையும் நமக்கு மன்னிப்பார் என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா? சங்கீதம் 146:3-4 வாசிக்கலாம். 146:3-4. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். ஆமென். ஆமென். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். அப்போ ரட்சகர் என்று ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். ரட்சிக்க கூடியது ஒரே ஒருவர் தான், அவர் தான் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வந்து காத்து கொண்டிருக்கிற ரட்சிப்பை அருள செய்ய போகிறார். யாரெல்லாம் வசனப்படி நடந்து கை கொண்டு நடந்து முடிவு நிலைத்திருந்து அவருடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு என்று பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு அவராலே வரும். ரட்சகர் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரட்சகர். அதே போல பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்ல மனுபுத்திரன் நம்ப கூடாது. அப்ப மனுஷன் ரட்சிக்க முடியுமா? ஒருத்தனை ரட்சிக்க முடியாது. அதனால அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்றாரு ஏசப்பா. அப்போ அவருடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கே திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகளும் அழிந்து போகும். அதனால அவன் மேல உங்களுடைய நம்பிக்கை வைக்க கூடாது என்று பார்க்கிறோம். மல்கியா 3:6 வாசிக்கலாம். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் ஒருபோதும் மாறாதவர், பொய் உரையாத தேவன், நேற்றும் என்று மாறாத தேவன் அவர். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அவர் சொல்ற வார்த்தையை ஒருபோதும் அவர் மாற மாட்டார். அவர் நேற்று மாத்திரமல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அது கண்டிப்பா நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாதவர் அவர். ஆனா மனுஷன் தான் எப்படிப்பட்டனா, பொய்யனா, எந்த மனுஷனும் பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்குது. அவன் ஒவ்வொரு நாளுக்கும் மாறக்கூடும், அவனுடைய எண்ணங்கள் மாறும், அவன் வார்த்தைகள் மாறும். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் அதே போல வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கலாம். ஒரு 2-3 வசனம் வாசித்து முடிக்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். ஆனா பொய்ய பேசுகிறவர்கள் எங்க பங்கடைவாங்களாம் பாருங்க. இந்த லிஸ்ட் போட்டுக்கிறார் ஆண்டவர். இவங்க எல்லாம் எங்க பங்கடைவாங்களா? அக்களியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் கடைசி ஃபைனல் முடிவு. எங்களுக்கு யாருக்கு பயப்படுகல. இது லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. எப்படிப்பட்ட பயம்? தேவ பயம் இல்லாம மனுஷ பயத்திலே வாழ்ற மக்கள், அவங்கள பார்த்தா பயப்படுகள். அவிசுவாசி, கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதவர்கள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகன், விபச்சாரன், சூன்யக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், பொய்யர். இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல பொய்யர் கூட வந்துச்சு. பொய் சொல்றாங்க அத்தனை பேரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கனியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இதுதான் ஃபைனல் அவங்களுக்கு முடிவுன்னு சொல்றாரு. அப்போ அதான் வசந்த வாஸ்து இவ்வளவு நேரம் பொய் சொல்லக்கூடாது, மெய் பேச கடவன், பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் என்று பார்த்தோம். கடைசியா ஒரு வசந்த வாஸ்து முடிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் என்ன பண்ணணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்க வேண்டும். இதுதான் முதல்ல செய்ய வேண்டிய காரியம். ஏன்னா நாக்கு தான் ரொம்ப டேஞ்சர் சொல்லி பார்த்தோம். ரொம்ப ஆபத்தான எங்க இருக்குது? நாக்கில விஷம் நிறைந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நாக்கு என்ன பண்ணணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத காரியத்துக்கு நாவை விலக்கி கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். அப்ப எதுக்கு காவல் வைக்க வேண்டும்? நாவுக்கு, வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். பேசும்போது சொந்த காரியங்களை பேசாம தேவனுடைய வசனங்களை மட்டுமே நாம் பேசும்படி நாவுக்கு
ஒரு காவல் வைக்க வேண்டும். அதே போல பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நாக்குக்கு கபடத்தை விலக்கி பொய்யை விலக்கி விட்டு பொல்லாத வார்த்தைகளை விலக்கி விட்டு மெய்யை மட்டுமே பேச கடவும். அதே போல பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்யறவரா சுற்றி திருந்தார். அவர் நன்மை மாற்றமே செய்தார் என்று பார்க்கிறோம். பிசாசுகளை துரத்தவும் நோய்களை குணப்படுத்தவும் அவர் நன்மை செய்தார், சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நன்மை நாமும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து போலவே நாமும் நன்மை செய்து சமாதானத்தை தேட வேண்டும். எப்படிப்பட்ட சமாதானம்? உலக தருக சமாதானம் என்று அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் தருவேன். அந்த சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். தேடுறது மாத்திரமல்ல, அதை ஃபாலோ பண்ண வேண்டும் கண்டினியூஸா. முடிவு வருந்தும் நிலைத்திருப்பினே ரட்சிக்கப்படுவான். முடிவு வருந்தும் நாம் என்ன பண்ணணும்? அதை பின்தொடர வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நம்ம ஆரம்பத்துல வாசித்தது போலவே இந்த பொய் உதட கலக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து விட்டு அவனவன் பிறனுடைய மெய் பேச கடவன். அப்ப மெய் மட்டும் தான் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது. பொய் பேசும்போது எப்படிப்பட்டனா இருப்பான்? அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறவன்கிட்ட அவன் விழுந்திருப்பான். பொய்க்கு பிதா யாரு? பிசாசானவன். அவன் ஆதி முதற்கொண்டு பொய் பேசுகிறான். பொய் பேசுற அத்தனை பேர்களும் சர்வசாதாரணமா யாரெல்லாம் பொய் பேசுறாங்க அவங்கெல்லாம் பிசாசு பேர்லாம் இருப்பாங்க. அதான் வசனம் கிளியர் கட்டா பேசுகிறது. அதனால பொய்யை கலைத்து விட்டு நாம் மெய்யை மட்டும் பேச கடவோம். ஆமேன். ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். நன்றி செலுத்தி, ஆண்டவர் கொடுத்த வசனங்களுக்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு ஜெபம் செய்யலாம். ஒரு முடிவு ஜெபத்தை பிரதர் சிஸ்டர்ஸ் யாரா ஒருத்தர் ஒரு பினிஷிங் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இயேசப்பா நன்றி செலுத்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை துதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கிறேன். துதிக்கு பாத்திரமானவர் நீர், துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாவே, அப்பா உம்மை போற்றி வணங்குகிறேன். கர்த்தாவே நீ நல்லவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரையும் உம்மை போற்றுகிறேன். அப்பா இயேசப்பா இது வரைக்கும் சரி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிங்க பிரதர். அப்பா இயேசுப்பா, இதோ இந்த அற்புதமான 1 மணி நேரத்தை கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இன்றைய நேரத்திலே அப்பா பொய்யை விட்டு நாங்கள் எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு எங்கள் நாவையும் கபடத்துக்கு எங்கள் உதடுகளையும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அப்பா இப்படி அருமையான வசனத்தை எங்களுக்கு கொடுத்தமை கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா இதோ இந்த வாழுகின்ற உலக ரீதியான சமுதாயத்திலே நாங்கள் தினந்தோறும் பொல்லாதவர்களை சந்திக்க நேரிடுகின்றது அப்பா. கள்ள தீர்க்கதரிசிகளை சந்திக்க நேரிடுகின்றது அப்பா. அவர்கள் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் தவறாக போதித்து வருகின்றார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை விட்டு நாங்கள் விலகி இருக்க வேண்டும் அப்பா. இதை நாங்கள் வேலை பார்க்கின்ற இடத்திலும் ஆண்டவரை வேத வசனங்கள் அனைத்தையுமே நாங்கள் பரிபூரணமாக படித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அப்படி அறிந்து கொள்ள இருக்கும் பொழுது அப்பா தகப்பனே, நாங்கள் கண்டிப்பாக எங்கள் இருதயத்தை முழுமையாக பரிபூரணமாக சுத்திகரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. வேதவசனங்கள் அனைத்துமே இருதயத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் நன்மையான விஷயங்களை மட்டுமே எங்கள் செயல்பாடுகளில் நற்கிரியில் மூலமாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்பா. அதற்கு தீமையை விட்டு விலகி நாங்கள் எந்நேரமும் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இயேசுவின் சாயலாகவே மாறி எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் நன்மை செய்து பல பிணியாளர்களையும் பல நோயாளிகளையும் குணப்படுத்தி வந்தாரோ அந்த கிருபையும் நாங்கள் பெறுவோம் அப்பா. அதற்கு நாங்கள் நன்மையான காரியங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் தேவனின் வசனத்தை மட்டுமே கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. ஏதோ ஆண்டவரை வசனத்தை என் பரிசுத்த வேதாகமத்து முழுமையாக தெரியும் என்று
அசட்டைத்தனமாக இருந்து விடாமல் அந்த வார்த்தைகள் எல்லாம் என் இருதயத்தில் கொண்டு போய் நிலைத்து நிற்க செய்ய வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் உண்மையான பிள்ளைகளாக மாறி முடிவு பரியந்தம் வரைக்கும் நித்திய ஜீவனை அடைவதற்காக நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகின்றோம். அந்த விதத்திலே நாங்கள் முழுமையாக மனம் மாற வேண்டும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் கணவன்கள், பிள்ளைகள், மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே எங்கள் நற்கிரியைகள் மூலமாக அந்த ஆத்மாக்களையும் ஒரு பாதத்தில் கொண்டு சேர்க்க முடியும் என்று நம்பிக்கை பிறக்கும் அப்பா. அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட விஷயத்திலே ஆண்டவரே நீங்கள் எங்களை காத்து வழிநடத்த கொண்ட கோடான கோடி நன்றி அப்பா. அதற்கு தினந்தோறும் நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியும், அதே போல ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்ளுகின்ற வீட்டு சபை கூடுகையும் எங்கள் உறுதுணையாக இருக்கின்றதப்பா. இதை தினந்தோறும் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் பல மணி நேரம் அதற்காக செலவழித்து அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து எங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு இயேசுவின் பிள்ளையாக முழுமையாக மாறக்கூடிய எல்லா தகுதியும் தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். Amen, amen. Praise our brothers, sisters. Thank you, brothers, sisters. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord, brother. Praise our brothers, sisters. Thank you.